ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பீஸ்கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ என்கிட்ட வந்து என்னென்ன பயோமீடியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அந்த சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ நான் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா இமேஜ் அனுப்பிட்டே இருக்கிறதா இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன மீடியாஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு 2 மீடியாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், லாவா ராக்கு, நேனோ செராமிக் பால் அண்ட் நேனோ செராமிக் கலர் பால் அண்ட் பார்த்தீங்கன்னா நேனட்டோ ரோல். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 மீடியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுசாக 2 மீடியாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். K1 மீடியா ப்ளஸ் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ இந்த மீடியாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மீடியாஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு. ஸோ செராமிக் ஒயிட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடிய குவாலிட்டிங்கிறது வந்து இதுதான். ஸோ செராமிக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிங்கிறது வந்து இதுதான். ஸோ நம்மளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செராமிக்கும் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இது வந்து செராமிக் ஒயிட்டு. அண்ட் செகண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா செராமிக் பால். ஸோ இதனுடைய குவாலிட்டி பாருங்கள். அடுத்து வந்து நேனோ செராமிக் கலர் பால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேனோ செராமிக் கலர் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பால். இந்த அக்வா கிளேலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டி அழகாக இருக்கும். சின்ன சின்ன இந்த ஹேங் அண்ட் ஃபில்டருக்குள்ளே போகிறதுக்கும் இந்த இன்டர்னல் ஃபில்டருக்குள்ளே போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் மீடியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நேனோ செராமிக் பால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் போதும். ஸோ இதனுடைய எஃபெக்டிவ் எப்படி இருக்கும், பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலே டிஸ்பிளே வந்துடும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல் மீடியா அதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட்டு. நம்மகிட்ட வந்து செராமிக் ரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த குவாலிட்டி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாவா ராக். ஸோ லாவா ராக் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக் செட்டப் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிராம் 800 கிராம் வரக்கூடிய ஒரு பெரிய ராக்கு. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குறுகல் மறுகளாக வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தால் வச்சுக்கோங்களேன் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ராக்கெலாம் இது ஒரு சைஸ் நம்பிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ். ஸோ மீடியம் சைஸ் இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷனில் நம்ம அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சைஸை நம்ம கொடுப்போம். ஸ்பாஞ்ச் செக்ஷனில் வந்து இது கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் வைக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுப்போம். இது வந்து சின்ன சின்ன டேங்குக்கு வந்து ஸ்கேப்பிங் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ஃபில்டர் பாக்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது அதிகப்படியாக. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸாக வந்து இந்த சைஸில் வந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பயோமீடியா சைஸில் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 சைஸ்லையுமே நீங்கள் வந்து எந்த சைஸில் கேட்டாலுமே வந்து நம்மகிட்ட வந்து எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நேனட்டோ ரோல். ஸோ நேனட்டோ ரோல் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸுங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாரு, நேனட்டோ ரோல் வந்து உங்ககிட்ட வீடியோவில் பார்க்கும்போது தெரில, நேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோட கை சைஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ திக்னஸ் இருக்கும், நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி தான். சூப்பராக இருக்கும் நேனட்டோ ரோல் பார்த்துக்கிங்க. ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் ஃபில்டருக்கும் டாப் ஃபில்டருக்கும் பாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம அதிகப்படியாக பயோமீடியாஸ் கொடுத்துட்ருக்கனால நமக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் வந்து அதிகப்படியாக போகிறதுனால நம்மளால் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆக்டிவேட்டட் கார்பன். இது இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மீடியா இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா K1 மீடியா.
ஸோ நம்மளோட வீடியோஸில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பனையும் ப்ளஸ் வந்து K1 மீடியா பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். நிறைய சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, என்ன பிரதர் எல்லா மீடியாஸை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, K1 மீடியாவும் ப்ளஸ் வந்து ஏன் வந்து ஆக்டிவேட்டட் கார்பனை பற்றி பேசுறது எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த 2 மீடியாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் கூட இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாம். K1 மீடியா பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இது பேர் வந்து K1 மீடியா சொல்கிறத விட ரியாக்டர்ஸ் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதோட பேரே பார்த்தீங்கன்னா ரியாக்டர் தான். ஸோ நீங்கள் ரியாக்டர்னால் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட சம்பில் வந்து ஒரு சம்பில் போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு பாண்டு செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பேரில் போட்டாலும் சரி, இது வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கம்ப்ரஸர் வச்சு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகப்படியாக கொடுக்குற மாதிரி வரும். அல்லது சம் ஃபில்டரில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கூட தண்ணி ஃப்ளோ ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் போட்டால் மட்டும் தான் வந்து இதனோட ஃபோர்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 4-way ஏர் பம்பை வச்சு தனியாக புஷ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது நீங்கள் செட் பண்ணுறதை விட இதுக்கு நீங்கள் செட்டிங் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ணுற செலவு தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு கொஞ்ச நாளாக வந்து இதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து K1 மீடியாவும் ப்ளஸ் வந்து ஆக்டிவேட்டட் கார்பனும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ஒரு 10 கிலோமீட்டர் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. அதே மாதிரி ஆக்டிவேட்டட் கார்பனை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்டிவேட்டட் கார்பனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து கிறிஸ்டல் கீழே மெயின்டைன் பண்ணக்கூடிய மீடியாஸில் முதல் இடத்துல இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் வந்துட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட டாக்ஸிக் கண்டென்ட்டை வந்து நல்ல குட் பாக்டீரியா மாற்றி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு அமோனியா கிரியேட் ஆகுது பிடிக்குன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அமோனியாவை வந்து உங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து இது வந்து ஒரு 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வேலிட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேங்கில் நீங்கள் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ட்ராபேக் ஆகும்னா, நீங்கள் வந்து மெடிசன் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மெடிசன் வந்து இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களால் மெடிசன் கொடுத்து உங்களோட டேங்க் வந்து ட்ரீட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் தான். 2 விஷயம், ஒன்று வந்து நீங்கள் உங்கள் டேங்கில் மெடிசன் கொடுத்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணிங்கன்னா மெடிசனோட பவரை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ரெண்டாவது இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா பெர் கேஜஸ் வந்து ஒரு 250 ஒரு 300 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் எல்லாருமே மாற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து ஒரு மீடியாஸ்க்காக வந்து அதிகப்படியாக மெனக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு என்னங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பனும் ப்ளஸ் வந்து K1 மீடியாவும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒரு 9 மீடியமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இனிமேல் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பயோமீடியஸ் தேவைப்பட்டால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து எந்த வீடியோலையுமே சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மினிமமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 5 கிலோ 10 கிலோ பயோமீடியஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு சம் ஃபில்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ டு 20 கிலோ கொடுத்துட்ருக்கிறேன். பாண்டு செட்டப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டு 40 கிலோ வந்து கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அப்படி வந்து அதே மாதிரி டாப் ஃபில்டருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். டாப் ஃபில்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 kgs வந்து சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு டாப் ஃபில்டர் வாங்குறோம், ஒரு 2 கிலோ வாங்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதே 30 கிலோ 40 கிலோ வந்து கொடுக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஸோ என்னை பார்த்து கடை போட்ட சில கடைகள் இருக்குது. ஸோ என்னோடய வீடியோஸை பார்த்து என்னோடய சம்பை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் காப்பிரைட் பண்ணி அவங்க அப்படியே செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்கிட்டே மெட்டீரியல் வாங்கி அவங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு வகையில் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம்தான். ஏன்னா வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து அவங்க ஒரு ஷாப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10க்கு 10 ஷாப்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்து நம்ம என்னென்ன ஐட்டம் வந்து பண்ணுறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தும் நம்ம கண்டென்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இம்பார்ட்டனாக சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தும் பார்த்தீங்கன்னா ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறாங்க. நாமளே என்ன ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க்கு சரியாக இருக்கனால நம்மளால் வந்து ஷாப்புக்கு வந்து போக முடியல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் ஆகட்டும் ஆர் வந்து பாண்டு ஃபில்டர் ஆகட்டும், ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவாக பேசணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு 10 to 12 கொரியர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்சல் அடிச்சுட்டே இருக்க முடியா, அதெல்லாம் ப்ராப்பராக வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு வந்து போய் சேருதா, ப்ளஸ் வந்து அதில் ஏதாவது இஷ்யூஸ் எதாவது இருக்குதா, அல்லது இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்து டவுட் ஏதாவது வருதா பிடிக்குதா அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து கன்சல்டிங் கால் எடுக்கிறோம். சம் ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் கால் எடுக்கிறோம்.
அதை ப்ராப்பராக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா, ப்ளஸ் வந்து அதை கரெக்டாக டயக்ராம் படி ஒட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணும். ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கல்ஸ் இருக்கிறனால தான் நம்ம வந்து ஷாப் ஓப்பன் பண்ணல. ஷாப் ஓப்பன் பண்ணால் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸி ஆயிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா யார் ஃபோன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரீயாக பேச முடியுது. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்மளால் எடுத்து சொல்ல முடியுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு வந்து செஞ்சுட்டு இருக்கனால தான் வந்து நம்ம வந்து ஒரு எந்த சப்ஸ்கிரைபர் எந்த ஒரு கஸ்டமர் பேசினாலும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலுமே நம்மளால் ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி பேச முடியும். அதே மாதிரி வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ப்ராப்பராக வந்து ரிப்ளை பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட நிறைய கோச்சிட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷுக்கு உடம்பு சரியில்லாம் வந்து என்கிட்ட வந்து வீடியோ அனுப்பி வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து சம் ஃபில்டரில் வந்து வேறு எங்கேயோ சம் ஃபில்டர் செஞ்சுக்கிட்டு வேறு எங்கேயோ பயோமெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதாவது ஆக்சசரிஸ் எல்லாமே வெளியே வாங்கிட்டு அந்த கடையில் வந்து அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஹெல்ப் கேட்காம என்கிட்ட வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் வந்து நிறைய விஷயம் இம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்பு தொல்லை பண்ணக்கூடிய சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு 10 to 15 பேர் வந்து கண்டினியூஸாக வந்து பொருள் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸில் வந்து எந்த ஒரு குறைபாடுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப் ஆரம்பிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இது அப்படியே மெதுவாக கொண்டு போவோம். ஸோ ஒருவேளை வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகப்படியாக பிடிக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணுறதுனா சும்மா எப்பயும் போல் ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் செட்டப்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மாறுதல் பண்ணி நம்மளோட டேங்கை வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து என் கடை மூலியமாகவும் ப்ளஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் மூலிமா நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட்டப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஷாப் ஆரம்பிப்போம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் ஆகும். ஸோ நான் இப்போதைக்கு ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட தேவைப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும், பெஸ்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு எதாவது பயோமீடியாஸ் எதாவது தேவைப்பட்டால் சின்ன குழந்தைங்க மாதிரி கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாமல் என் கூட வாட்ஸ்அப் வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ ஸோ அதனுடைய இமேஜோ அல்லது வந்து அந்த பயோமீடியாவோட பேரோ சொல்லி எவ்வளோ கேஜிஎஸ் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான கொட்டேஷன் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.